குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். The total length of a path taken by an object to reach one place from another place is called distance. அதாவது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பாத் வழியாக வந்து ட்ராவல் ஆகுது. அந்த பாத்தோடைய டோட்டல் லென்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாத்தோடைய டோட்டல் லென்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிஸ்டன்ஸு. The shortest distance from the initial position to the final position of an object is called displacement. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆப்ஜெக்டோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா இப்போ வந்து இனிஷியல் பொசிஷனுக்கும், அதாவது ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். Both distance and displacement possesses the same unit. அதாவது என்னென்னா இப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா சேம் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. The SI unit distance and displacement is meter m. அதாவது என்னென்னா இப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய SI யூனிட் வந்து என்னென்னா மீட்டர். The figure given below shows the motion of a person between two places A and B. அதாவது என்னென்னா இப்போ வந்து பர்சன் வந்து என்னென்னா ஏ பிளேஸ்லேருந்து பி பிளேஸ்க்கு வந்து என்னென்னா ட்ராவல் ஆகுறாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. He travels 10 km along the first path. Along the second path, he travels 7 km. The distance between A and B in the case of first path is 10 km. In the case of second path, the distance is 7 km. The shortest distance between two places is 5 km, which is represented by the third path. So, the displacement is 5 km in east direction. அதாவது இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஏ பிளேஸ்லேருந்து பி பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகுறாங்க. இப்போ வந்து அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பாத் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 10 கிலோமீட்டர். அதே வந்து ஒரு பர்சன் வந்து செகண்ட் பாத் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா செகண்ட் பாத் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த பர்சனுடைய ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 7 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே வந்து இங்கே வந்து தேர்டு பாத் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தேர்டு பாத்தோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து என்னென்னா 5 கிலோமீட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். The path of an object moving from point A to point B is shown in the figure. Total distance travelled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter. Southeast direction. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா அதாவது என்னென்னா ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகக்குள்ளே இங்கே வந்து 2 பாத் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாத்தோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 120 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செகண்ட் பாத் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 40 மீட்டர். இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 மீட்டர். அதாவது என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். When we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction in which it travels. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் வந்து அதாவது என்னென்னா ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகக்கூடிய டேரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு let us consider the point A as the starting point while the object moves from A to B. The displacement is considered to be positive and it is negative when it travels from B to A. இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகக்குள்ளே இப்போ வந்து என்னென்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஆப்ஜெக்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னென்னா பாசிட்டிவ். அதே வந்து ஆப்ஜெக்ட் வந்து பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகக்குள்ளே ஆப்ஜெக்டோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவ்.
Nautical mile. Nautical mile is the unit for measuring the distance in the field of aviation and sea transportation. 1 nautical mile is 1.852 kilometer. இப்போ வந்து nautical mile அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து sea transportation உடைய டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் என்னன்னு சொல்லணும்னா nautical mile. இப்போ வந்து 1 nautical mile வந்து என்னன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.852 கிலோமீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. The unit for measuring the speed of aeroplanes and ships is not. It means that they travel 1 nautical mile in 1 hour. அதாவது என்னன்னா இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீட் ஆஃப் ஷிப் இப்போ வந்து என்னன்னா எப்படி வந்து யூனிட் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட். அதாவது ஏரோப்ளேன் ஷிப் இப்போ வந்து 1 நாட்டிக்கல் மைலில் வந்து என்னென்னா 1 ஹவரில் வந்து ட்ராவல் பண்ணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 7th standard science today homework. What is called displacement? The shortest distance from the initial position to the final position of an object is called displacement. Science lesson 2 question answer 1 read and write one time. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.